ஸோ இன்னைக்கு வந்து என்னன்னா, நம்ம வந்து நியூட்லைட்ல நம்ம கட் ஹெல்த்துக்கான ஒரு அருமையான ப்ராடக்ட் பார்க்க போறோம். ஸோ நியூட்லைட், அமலக்கி, விபித்தக்கி அண்ட் ஹரித்தக்கி. அது என்னன்னா தமிழ்ல நெல்லிக்காய், தாண்டிக்காய் அண்ட் கடுக்காய்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயுர்வேதிக் சப்ளிமெண்ட். ஸோ ஆயுர்வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் வந்து என்னன்னா ஒரு பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரிதான் நம்ம உடலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சபூதங்களால் ஆனது. அதாவது நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பால் ஆனதுதான் நம்ம உடல். ஸோ இதேதான் திருமூலர் வந்து ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாடியிருக்காருங்க. சரிங்களா? அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம். சரிங்களா? யூனிவர்ஸ் இஸ் அவர் பாடி அண்ட் பாடி இஸ் அவர் யூனிவர்ஸ் சொல்றாரு. சரிங்களா? சோ இந்த பஞ்சபூதங்கள் வந்து உடம்புல வந்து 3 சக்திகளா வெளிப்படுதுங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா வாதம், பித்தம், கபம். ஓகேவா? சோ இது வந்து என்னன்னா இந்த 3 தோஷம், இந்த தோஷங்கள் சொல்லுவாங்க. சோ இந்த 3 தோஷஸ் வந்து என்னன்னா பேலன்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடல் வந்து ஹெல்த்தியா இருக்கும். ஓகேவா? சோ இது எதனால டிஸ்டர்ப் ஆகுது பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் வி ஏஜ். சோ வயசாக வயசாக வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 தோஷங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படும். சரியா? 2வது வந்து பாத்தீங்கன்னா சீசன்ஸ். சோ குளிர்காலம், மழைக்காலம், வெயில் காலம். சோ இந்த மாதிரி வரும்போது இந்த 3 சீசன்ஸ்னாலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த தோஷஸ் வந்து பாத்தீங்கன்னா வேறுபடுதுங்க. அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு. சோ ஆயுர்வேதா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து பாத்தீங்கன்னா 3ஆ பிரிக்குதுங்க. So என்னன்னா சாத்விக், ரஜோ அண்ட் தமோ. சோ சாத்விக் உணவு வந்து பாத்தீங்கன்னா நல்லது. அது என்னன்னா ஃப்ரெஷ்லி குக்டு ஃபுட்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு சமைச்சு ஒரு ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா சாத்விக உணவுன்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹோல் கிரெயின்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், சரிங்களா, நட்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாத்விக் உணவு. இது வந்து நீங்க எடுத்துக்கலாம். சோ 2வது வந்து பாத்தீங்கன்னா ரஜோ உணவு அப்படின்னா கெஃபைன்டு, அதாவது டீ, காஃபி, ஃப்ரைடு ஃபுட்ஸுங்க, ரொம்ப காரமா அந்த ஸ்பைசி ஃபுட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரஜோ குணம்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ண சொல்றாங்க. 3வது வந்து பாத்தீங்கன்னா தமோ குணம் உள்ள உணவுகள். சோ தமோ குணம் உள்ள உணவுகள் என்ன சொல்றாங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ், ரெட் மீட், ஆல்கஹால், சரிங்களா, ரீஹீட்டட் ஃபுட். ஸோ நிறைய பேர் பார்க்கலாம் ஃப்ரிட்ஜ் வந்ததுக்கு அப்புறம் 2 நாள் 3 நாள் சாம்பார், ரசம், நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு ரீஹீட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமோ குணம் உள்ள உணவுகள். இது எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா நம்ம உடலுக்கு அதிக கெடுதல் உருவாக்குறது. அதே மாதிரி நம்மளோட வாதப்பித்த கம்மா பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் பேலன்ஸ் கொண்டு போயிடும். இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் வரும். அது பக்கம் வந்து அது போக வந்து என்னன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ். ஸோ என்னன்னா எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்டைம்ல ஃபுட் எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். இன்னைக்கு டே டு டே மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் அந்த ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், இல்ல நம்ம ஸ்லீப் இஷ்யூஸ் ஆகட்டும், அன்டைம்ல தூங்குறது, சரியா? சோ அன்டைம்ல எந்திரிக்கிறது, இதெல்லாமே என்னன்னா நம்மளோட அந்த 3 தோஷஸ வந்து பாத்தீங்கன்னா அன்பேலன்ஸ் பண்ணும். சோ இதனால என்ன ப்ராப்ளம்ஸ், நம்ம ஹெல்த் சேலஞ்சஸ் வருது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வருங்க. எய்தர் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் வரும், சரிங்களா, இல்ல டயரியா வரும். ஓகேவா? சோ இல்ல டைஜஷன் ப்ராப்ளமே வந்து பாத்தீங்கன்னா சரியா நம்ம சாப்பிடுற உணவு வந்து பாத்தீங்கன்னா சரியா டைஜஸ்ட் ஆகாது. இல்ல அப்படின்னா தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். இல்ல அப்படின்னா டிப்ரெஷன், மன உளைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் அடிக்கடி சோர்வு அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஃப்ளமேஷன், உடல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் தான் கிட்டத்தட்ட 1500 வியாதிகள் உருவாக்குதுன்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உடலுக்குள்ள நிறைய பகுதியில் ஏற்படுகிறாங்க. அது வந்து என்னன்னா இது இது நாள் பட என்ன ஆகும்னா நோயா மாறுது அப்படிங்கிறாங்க. சரியா? சோ இதுக்கு வந்து என்னன்னா நமக்கு ஆயுர்வேதா வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு யுனிவர்சல் டானிக் இதுக்குன்னு லான்ச் பண்ணிட்டாங்க. சோ அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா திரிபல்லா. திரிபல்லா அப்படின்னா 3 அப்படிங்கிறது 3 ஃப்ரூட்ஸ் இருக்கக்கூடியத திரிபல்லா அப்படிம்பாங்க. சோ அது வந்து டிவைன் ஃப்ரூட்ஸ்ம்பாங்க. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய். சோ இதுதான் அந்த இந்த டிவைன் ஃப்ரூட்ஸ் தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆயுர்வேதா அந்த 3 தோஷங்கள பேலன்ஸ் பண்றதுக்காக நமக்கு குடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, எப்படி நம்ம மும்மூர்த்திகள் ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா? சோ நம்மளோட பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா படைத்தல், சரிங்களா? விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா காத்தல், சிவன் வந்து பாத்தீங்கன்னா அழித்தல். அந்த மாதிரி நமக்கு இந்த 3 ப்ராடக்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணுது. எப்படின்னா ஹரித்தகி வந்து பாத்தீங்கன்னா படைத்தல், அதாவது நியூ டிஷ்யூஸ வந்து பாத்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணி படைக்கிறதுங்க. அதே மாதிரி அமலக்கி வந்து பாத்தீங்கன்னா காத்தல், அதாவது படைச்ச அந்த டிஷ்யூஸ் அந்த ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நம்மளை காக்குது. விபிதக்கி வந்து பாத்தீங்கன்னா அழித்தல், அதாவது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிகல்ஸ், டாக்ஸின்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா விபிதக்கி. சோ
இந்த ஒர்க் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த த்ரிபல்லா அப்படிங்கிறது பண்ணுது. இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து என்னன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த மார்க்கெட் த்ரிபல்லாவோட மார்க்கெட் வந்து என்னன்னா கிட்டத்தட்ட 5000 கோடி மார்க்கெட்டுங்க. சரிங்களா? சோ வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா 20% இந்த மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டு இருக்கு. சோ மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க மார்க்கெட்ல நல்ல ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த அளவுக்கு நல்ல ப்ராடக்ட்ஸே இல்ல. என்ன ரீசன்னா எந்த ப்ராடக்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுத்தமான ஒரு ஒரு மூலப்பொருள்கள் வந்து தயாரிக்கப்பட்டதில்ல. சரிங்களா? அது சரியான வந்து பாத்தீங்கன்னா, அந்த மூலப்பொருள் செலக்ஷன் சரியா இல்ல. எந்த பொருளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த சர்டிபிகேஷன் இல்ல. அதே மாரி அது அது வந்து என்னன்னா, அந்த லேபிள் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா, நான் அந்த பொருள்ல இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இல்ல. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா தான் நியூட்லைட் வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி, நமக்கு வந்து ஒரு ஒரு அருமையான ப்ராடக்ட் குடுத்திருக்காங்க. நியூட்லைட், அமிலக்கி, விபிதக்கி, ஹரிதக்கி. சோ இதுல என்னன்னா, நம்ம நியூட்லைட்டோட பெனிஃபிட் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, 3 விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு அஷ்யூரன்ஸ் குடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி. இது எப்படி சேஃப்டிக்கு அஷ்யூரன்ஸ் குடுக்குறாங்கன்னா, நம்மளோட சர்டிபிகேட் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் வந்து நமக்கு வந்து என்னன்னா, இந்த ப்ராடக்ட்ட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குடுக்குறாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் என்னன்னா இட்ஸ் காஸ்ட்லி ப்ராசஸ். என்ன அப்படின்னா நம்ம ஒரு 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 இன்கிரியன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆக்டிவ் இன்கிரியன்ட் இருக்கும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு நெல்லிக்காய் எடுக்கிறோம் அப்படின்னா அதுல ஒரு ஆக்டிவ் இன்கிரியன்ட் இருக்கும். அந்த ஆக்டிவ் இன்கிரியன்ட் வந்து என்னன்னா நம்ம அந்த பொருள்லயே இருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு வேலை செய்யும். சோ அது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் மூலியமா ஒரு ஒரு மூலப்பொருள்களையும் இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவ் இன்கிரியன்ட் நம்ம பொருள்லயே இருக்கா அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்றாங்க. அது அது போக வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு அந்த அஷூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல நமக்கு 100% நமக்கு கிடைக்குதுங்க. சரிங்களா? சோ அது போக அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டிங்க. சேஃப்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. எப்படின்னா நம்ம பொருள்ல வந்து என்னன்னா ஃப்ரீ அந்த ஹெவி மெட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. அதே மாதிரி ஃப்ரீ ஃப்ரம் பெஸ்டிசைட்ஸ். சோ எந்த பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கல்ஸோ எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொருள்கள் இல்ல. அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட் வந்து என்னன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் குவாலிட்டி அஷூரன்ஸ் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்றாங்க. எப்படி அப்படின்னா ரைட் ஃப்ரம் அந்த அந்த செடி வளர்றதுல இருந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி அஷூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பண்றாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த 100% சேஃப்டி அஷூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி ட்ரேசபிலிட்டி. சோ இது எந்த பேட்ச்ல இருந்து எடுத்தது, சரிங்களா? எப்ப ப்ராசஸ் பண்ணுது, அது எல்லாமே அந்த ட்ரேசபிலிட்டி டேட்டோட கிடைக்கும். இது வந்து மத்த பிராண்ட்ல கிடைக்காது. 3வது வந்து பாத்தீங்கன்னா பொட்டன்சிக்கான அஷ்யூரன்ஸ். சோ பொட்டன்சிக்கான அஷ்யூரன்ஸ் எப்படி குடுக்குறாங்கன்னா, ஒரு ஒரு மூலப்பொருள் வந்து ஒரு ஒரு காய எடுத்துக்கோங்க. அது எந்த சீசன்ல, எந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவ் இன்கிரியன்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் அதிகமா இருக்குன்னு பார்ப்பாங்க. சோ அந்த டைம்ல வந்து என்னன்னா, இது வந்து நமக்கு ப்ராசஸ் பண்றாங்க. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஹை பொட்டன்சியா இருக்க டைம்ல எடுக்கிறப்போ, நமக்கு வந்து என்னன்னா, அந்த எஃபெக்டிவ் சரிங்களா? அந்த எஃபிகசி வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த 3 அஷ்யூரன்ஸ் நமக்கு குடுக்குறாங்க. சரிங்களா? சரி இந்த த்ரிஃபலா சாப்பிடுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, நமக்கு டைஜஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது. எப்படின்னா, நமக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் ஆகட்டுங்க, சரி டயரியா ஆகட்டும், சரியா? இல்ல டைஜஸ்ட்ல நமக்கு அந்த பைல் ஜூஸஸ் குறைவா இருக்கும் சில பேத்துக்கு. சோ அதுக்கு வந்து என்னன்னா லிவருக்கு சப்போர்ட் பண்ணணும். சோ அதனால லிவருக்கும் சப்போர்ட் பண்ணுது, டைஜஷனுக்கும் சப்போர்ட் பண்ணுதுங்க. ஆஸ் லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட்டுங்க. சோ நிறைய பேத்துக்கு இந்த 40 வயசுக்கு மேலனா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கும். சோ இது வந்து என்னன்னா ஸ்டூல்ஸ்ல வந்து இலகி அந்த கான்ஸ்டிபேஷன் இல்லாம பாத்துக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பசியின்மையை வந்து பாத்தீங்கன்னா போக்குது. அதே மாதிரி கோலன் ஹெல்த். சோ நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெல்த்தியா வைக்கிறதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரிப்பலா வந்து ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த அசிடிட்டி வந்து பாத்தீங்கன்னா குறைக்குதுங்க. So நிறைய பேருக்கு இந்த அசிடிட்டி தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கு. So அந்த அசிடிட்டி ப்ராப்ளமும் இந்த ட்ரிப்பலா வந்து பாத்தீங்கன்னா குறைக்குது. அதே மாதிரி டீடாக்சிஃபை பண்ணுது. ஸோ உடல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியில சிஸ்டத்துல எங்கெங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கழிவுகள் தேங்கி இருக்கோ அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரிப்பல்லாக்கு இருக்கு. ஸோ இது எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2 காலையில இரவு. ஸோ 12 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இது எடுத்துக்கலாம். இது வந்து என்னன்னா நியூட்ரலைட் அப்படிங்கிறது என்னன்னா அது கேரண்டீடு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க மார்க்கெட்ல நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட பெரிய சைஸ். ஸோ நம்ம வந்து என்னன்னா இந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணணுங்க. ஸோ மார்க்கெட்ல வந்து இந்த இந்த நம்ம நியூட்ரலைட் கொடுக்குற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பியூரிட்டி கொடுக்க முடியாது. அதே மாதிரி நியூட்ரலைட் கொடுக்குற அளவுக்கு அந்த சேஃப்டி பேராமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியாது. அதே மாதிரி நியூட்ரலைட் கொடுக்குற அளவுக்கு அந்த பொட்டன்சி சரிங்களா அந்த வீரியத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. ஸோ இது வந்து நம்ம நியூட்ரலைட் நம்ம அஷ்யூர் பண்றோம்.
ஸோ இந்த மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஏதாவது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு, அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கு, சரியா? ஸோ இந்த மாதிரி இந்த ஹெல்த் சேலஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா, அந்த மேற் சொன்ன ஏதாவது உங்களுக்கு சேலஞ்சஸ் இருந்தது அப்படின்னா, ஸோ டெஃபனட்டா இந்த நியூட்ரிலை ட்ரிபிளா வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கட் ரீசெட்ல மட்டுமே இல்ல, ஸோ தொடர்ந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட டோட்டல் இந்த கட் ஹெல்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஹெல்த்தி அஷூரன்ஸ் வந்து நம்மளால கொடுக்க முடியும். ஸோ ஹோப் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அமலைக்கு, விபத்திக்கு, ஹரித்தைக்கோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை தெரிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி ஏன் நியூட்ரிலைட் எடுக்கணும் அப்படிங்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஹோப் இது நீங்க ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ அண்ட் பேக் டு மிஸ்டர் ராஜகோபால்.